நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கி விட்டது சார். வர ஏப்ரல் 23 தேர்தல். மே 4 தேர்தல் முடிவுகள் வெளியாக போகுது. அந்த நாளுக்கான பஞ்சாங்கம் எப்படி இருக்கு சார்? அந்த நாளுமா அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. அந்த ராசிநாதன் செவ்வாய் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா சனி கூட போய் சேர்ந்திருக்காரு. சரிங்களா? பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு பாருங்க, அது கலவரத்தை ஏற்படுத்தும். அன்னைக்கும் கலவரமா? அன்னைக்குதான் கலவரம். அன்னைக்குதான் கலவரம். வெளிப்படையா பேசிடுவோம். சரிங்களா? அன்னைக்கு பஞ்சாங்கத்தை காட்டிங்க. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, வாக்கு எண்ணிக்கை தொடங்குகின்ற நேரத்தில் ரிஷப லக்னம். புரியுதுங்களா? லக்னத்தை பார்க்க போறதில்ல, கோச்சாரம் தான் பார்ப்போம். அப்போ இந்த இவருக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா 8ல் சனி இருக்காரா இல்லையா, அது 2வது. 8ல் செவ்வாயும் போய் உட்கார்றாரு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் சிம்ம ராசினருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நான் சூசகமா இல்ல, வெளிப்படையா சொல்லிடுறேன். என்னன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன ராசிக்குள்ள செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? 2வது ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு ஒரு சிம்ம ராசிக்கு அது. கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனி பிளஸ் செவ்வாய். இந்த கன்னிக்கு ஒரு யாருன்னா 3ஆம் இடத்து தைரியக்காரகன், வீரியக்காரகன், பராக்கிரமக்காரகன் யாரு? செவ்வாய். அவர் 7ல் உட்காந்து ராசியை பார்க்கிறார். ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நிலை இருக்கு. இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், இருந்தாலும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஒரு பின்னப்படுத்துவது தாங்க. இவர்கள் என்ன கனவுல இருக்காங்களோ அந்த கனவை சிதைப்பதுதான் செவ்வாய் சனி சேர்க்கை. செவ்வாய் யுத்தக்காரகன், ரத்தக்காரகன். புரியுதுங்களா? அவன் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். சனி மந்தக்காரகன். ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்தாலே, செவ்வாய் சனி பார்த்து கொண்டாலே அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை சூனியம் வைத்தது போல மாறிடும். மற்ற தோஷங்களை விட செவ்வாய் சனி சேர்க்கை என்பது மிக அதிகபட்சமான ஒரு விஷயம். எப்பொழுது செவ்வாய் கும்பராசிக்குள்ள சனியோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலத்தில் தான் ஈரான் போர் ஆரம்பிச்சது. இன்னும் முடிவுக்கு வரல. புரியுங்களா? செவ்வாய் சனி யுத்தத்தை ஏற்படுத்துவது. நான் எதுக்கு சொன்னேன்னா, தேர்தல் நடைபெறுகின்ற நாளை விட முடிவு வருகின்ற நாளில் ஒரு கலவரம் வெடிக்கும் சொன்ன காரணம் இதை வச்சுதான் சொல்லிட்டு. புரியுங்களா? அந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். ஒரு நம்பிக்கை என்பதை விட அந்த நம்பிக்கையை சிதைக்கின்ற வகையில் சில சம்பவங்கள் நடக்கும். ஒரு சாதகமான நிலை கூட வரலாம், கிட்ட வரலாம். நம்ம எதிர்பார்த்த ஒரு முடிவு கிடைக்குமா அப்படிங்கிறது நிச்சயம் சந்தேகம். இது கிரகத்தை மட்டுமே வச்சு பேசுவோம். புரியுங்களா? இது யாருக்கும் நம்ம பேச அவசியம் இல்லை. எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம். இப்ப எனக்கு ஒரு கட்சி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கலாம். ஆனா அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது வழக்கமான தேர்தலை விட இந்த தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தல். காரணம் என்னன்னா, பராபவ ஆண்டு என்பது ஒரு மாற்றத்தை தருவது. தேர்தல் நடைபெறுகின்ற நாள்னு பார்க்கும்போது காலசிறப்பு தோஷத்தில் வளவோட்டு காலசிறப்பு தோஷம், அங்கே ஒரு பிரச்சனை. முடிவு வருகின்ற நாள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் காலசிறப்பு தோஷத்துல 8ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம் விருச்சிக ராசி. மறைவு ஸ்தானம். யாரை மறைக்க போகுது, யார் செய்த வினைகள் யாருக்கு பாதகமாக போகுது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆனால் இருவருக்கு மிக துல்லியமாக சாதகமான நிலை இருக்கு. ஒன்று தமிழக முதல்வர், இன்னொன்று எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர். அப்படிங்களா? இருவருக்குமே இந்த நேரம் யோகமான நேரம் தான். மே 4 கொஞ்சம் ஒரு பிடி கூட போய் முன்னாடி கூட அதிமுக போகலாம். வாய்ப்புகள் இருக்கு. கடகராசிக்கு கொஞ்சம் சிரமம் தாங்க. கொஞ்சம் சிரமம். என்னன்னா கடகராசி பாத்தீங்கன்னா 9க்கு செவ்வாய் இருக்காரு. புரியுங்களா? 9ல் சனி இருக்காரு. அது நல்ல விஷயம்தான். ஆனா எங்க இருக்காரு? சந்திரன் 5க்கு வந்துட்டார். மனத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவார். இவருக்கு ஒரு பலமான விஷயத்த 4ஆம் இடத்துக்கு சிம்மத்து கூட பாத்தீங்கன்னா 4ஆம் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் உழைப்பு, பயம் ஏற்படும். அன்னைக்கு பார்த்து இவருக்கு எல்லாம் 3ல் சந்திரன் இருப்பது எதிர்மறையான பலன்கள் ஏற்பட சொல்லுவாங்க. ஆனா 3ஆம் இடம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். புரியுங்களா? எல்லாவற்றையோட சந்திரன் நீச்சமா வராங்க போயிட்டு. விருச்சிகத்துல மனக்காரகன் சந்திரன் நீச்சம் அடைகிறார். புரியுங்களா? அப்போ இவங்க 3 பேருமே ஒரு கனவு போட்டுவாங்க பாருங்க. அது கனவு பூரா பொய்யாயிடும். நான் தான் கனவு பூரா உடையும். இவருடைய
நம்ம வேற விஷயம்லாம் பேச வேண்டாம். இவருடைய பெருசா பிம்பம் வச்சிருப்பா பாருங்க, பிம்பம் உடையும். ம், ம். புரியுங்களா? பிம்பம் ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க, பிம்பம் உடைஞ்சிடும். 3 பேருக்குமே. 3 பேருக்குமே கண்டிப்பாக. ஸோ வந்து அந்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்கள் கையில தான் வந்துட்டு எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக மக்கள் தான் இதுல இன்னொரு மக்கள் தீர்மானிக்கட்டும். ஆனா நல்லபடியா தேர்தல் நடந்து, நல்லபடியா ஆட்சி அமைந்து, நல்லபடியா ஆட்சி நடந்தா போதும் நமக்கு. ஆனா அதற்குரிய சாதகமான நிலை இந்த தேர்தலில் இல்லை. தேர்தல் நடைபெறுகின்ற நாளிலும், முடிவு வருகின்ற நாளிலும் அதற்குரிய சாதகமான சுபிட்சமான நல்ல நிலை என்பது இல்லை. புரியுங்களா? ஏதோ ஒன்று பிரச்சனை வரப்போகுது. அது எப்படி வரப்போகுது அதை வேடிக்கை பார்க்கணும். இப்போ ஈரான் போர் நம்ம எதிர்பார்க்கல. இந்த நிமிடம் வரை ஈரான்ல போராடுறது நம்ம பாதிக்கப்படுறோம். புரியுங்களா? அதே செவ்வாய் சனி சேர்க்கதான் இங்கே. 8ஆம் இடத்துல சிம்ம ராசிக்கு செவ்வாய் சனி, 7ஆம் இடத்துல கன்னி ராசிக்கு செவ்வாய் சனி. இவர் பாக்கிய சார்ந்த செவ்வாய் சனி. புரியுங்களா? பாக்கியத்தை கெடுப்பாரா செவ்வாய்? இதையும் பார்க்கணும். இப்போ 3 பேருடைய பிம்பமும் ஏன் உடைய போக சொன்னா இதை வச்சு உடைய போக சொன்னேன் சார். சந்திரனை வச்சு பேசுவீங்க நீங்க அன்றைய பலன் பேசும்போது. அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீச்சமா வர்றாரு சார். தாரா பலன் பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே தாரா பலன் யோகமா இல்லை. ரிசல்ட் அன்னைக்கு 3 பேர் யோகமா இல்லை. அப்போ என்ன தீர்மானிக்க போகுது? வெளிப்படையே பேசுவோம். என்ன தீர்மானிக்க போகுது? இவர்கள் செய்த பாவ புண்ணியம், இவர்கள் வாங்கி வந்த கர்மா, அதுதான் இந்த நேரத்தில் இந்த தேர்தலுடைய முடிவாக இருக்கும். எனக்கு எந்த பயமும் இல்லை முடிவு சொல்றது இல்லை. இதுதான் முடிவு. கண்டிப்பாக சார். ஸோ தேர்தல் தேதியும் சரி, அறிவிக்கப்பட்ட தேதியும் சரி, முடிவு வரப்போகும் தேதியும் சரி, கிரகங்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ, இறைவன் என்ன முடிவெடுக்கிறாங்க, தமிழகத்தினுடைய தலையெழுத்தை வந்து நிர்ணயிக்க போக நாளாக அந்த நாள் வந்து இருக்க போகுது. மாற்று கருத்து இல்லை. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.